ஹலோ கலையா? ஆமா, என்ன விஷயம்? ஆமா, அன்னைக்கு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டுருக்கிய என் ஒய்ஃபோட காஸ்டியூம் போட்டு. அதுல என் ஒய்ஃபோட கொஞ்சம் அழகா இருந்துச்சு, அதுக்காக ஒரு டிஎம் பண்ணிட்டு அழகா இருக்குன்னு சொல்லி. பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கிறான்னு சொல்லு. அது ஒய்ஃபை போட்டு கொடுக்குறா. ஹலோ ஹலோ, எங்களுக்குள்ள எவ்வளவு பாண்டிங் இருக்குன்னு தெரியுமா? நாங்க எதை பண்ணாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம். ஷேர் பண்ணிக்காம இருக்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு காத்து கூட நுழைய முடியாது. அப்படியா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல கதக்கி அளவானே. முடிஞ்சா ஆடி காமிங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியா? வெயிட் பண்ணு. ஏமா பேபி உன் ஃப்ரெண்ட் கலை இருக்கால, அவதான் லைன்ல இருக்கா. அவதுக்கு உங்களுக்கு கால் பண்ணா? அதான் செம்ம சண்டை எனக்கு அவளுக்கு ஒரு நேரம். அன்னைக்கு உன் காஸ்டியூம் போட்டு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டால, அதுல அவ உன்னோட 100 லைக் அதிகமா வாங்கிட்டாலாம். கொக்கரிக்கிறா. 100 லைக் அதிகமா? ஆமா கொக்கரி. நீ என்ன பண்ற, உடனே போய் அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு வா, திருப்பி நான் போட்டோ எடுத்து நம்ம போஸ்ட் போறோம். திருப்பி போஸ்ட் போறோம். இல்ல வேணாம் பேபி. திருப்பி கொடுக்கலையா? இது பேசு. கலை, உனக்கு கொஞ்சமாவது சூடு சரணம் இருக்காடி? என்னைக்கு வாங்கிட்டு போன அந்த ட்ரெஸ் திருப்பி கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நானும் சரி சுத்தமா மறந்துட்டேன் அப்படியே விட்டுருவேன் பாத்தியா? அந்த ட்ரெஸ் 100 லைக் அதிகமா வந்துச்சுன்னா உனக்கு பெரிய புகை மலைச்சிச்சா? மரியாதையே கொண்டு வந்து அந்த ட்ரெஸ் எனக்கு கொடுக்குற. அதை நான் போட்டு எகைன் போட்டோ ஷூட் பண்ணி உன்னை விட அதிகமான லைக்ஸ் வாங்கி காட்டுறேன் இல்லையான்னு பாரு. அவளுக்கு இவ்ளோ இருக்கா? அவளே இவ்ளோ பேசும்போது 100 லைக் வாங்கியிருக்கான அதிகமா. நான் என்ன பண்ணுவேன்?